அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்கூல் வரைக்கும் தமிழ் மீடியம். காலேஜ் இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு சேர்த்தாங்க. அங்கே பேசின இங்கிலீஷ் எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்போது நமக்கு இங்கிலீஷ் செட் ஆகாதுன்னு சொல்லி திரும்பி வந்த என்னால் ஆங்கிலத்தில் பேச முடியுது, வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. ஏன் ஒரு புக்கே நான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். அப்படின்னா உங்களாலேயும் முடியும். வீடியோக்குள்ளே போகலாம். கம் அண்ட் கோ, இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். கம்னா என்ன? வான்னு அர்த்தம். கோனா என்ன? போ. இப்போ இங்க வா, எங்க வா அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? வாக்கு கம் போட்டுருவீங்க. இங்கன்னா என்னது? ஹியர். அப்போ என்ன எழுதணும்? கம் ஹியர், கம் ஹியர். அடுத்தது அங்க போ, அங்க போ. என்ன எழுதணும்? போக்கு கோ. கோ அங்கன்னா தேர். இங்க உட்காரு, இங்க உட்காரு. கம் அண்ட் சிட் ஹியர், கம் அண்ட் சிட். இங்க ஹியர்னு போடும். எப்போதுமே இடத்த லாஸ்ட்ல தான் எழுதணும். கடைக்கு போ, கடைக்கு போ. கடைக்கு போனால் இங்கிலீஷில் என்ன எழுதணும்? கோ டு த ஷாப், கோ டு த ஷாப். இதே சந்தைக்கு போ. சந்தைனா மார்க்கெட்டு. அப்போ என்ன? சந்தைக்கு போ. அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? கோ டு த மார்க்கெட், கோ டு த மார்க்கெட். ஃபஸ்ட்டில் ரெண்டு வேர்டை மட்டும் வச்சு பார்த்தோம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாங் சென்டென்ஸ் கிடைச்சிரும். ஸ்கூலுக்கு போ எப்படி எழுதணும்? கோ டு ஸ்கூல், கோ டு ஸ்கூல். நெக்ஸ்ட்டு சர்ச்சுக்கு போ, கோ டு சர்ச். இதுக்கு முன்னாடி கொடுத்த ரெண்டு சென்டென்ஸில் நீங்கள் என்ன போட்டீங்க? அந்த இடத்துக்கு முன்னாடி த போட்டீங்க. கடைக்கு போ, கோ டு த ஷாப்னு போட்டீங்க. அதே மாதிரி சந்தைக்கு போனால் கோ டு த மார்க்கெட்னு போட்டீங்க. நிறைய ஆட்கள் கூடுற இடமா இருந்தால் அங்கே த போட வேண்டாம். ஸ்கூல்னு சொல்லும்போது நிறைய பசங்க, டீச்சர்ஸ், ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி சர்ச்லேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் முன்னாடி த போட வேண்டிய அவசியம் இல்லை. போய் ரெஸ்ட் எடு. போ, போக்கு என்ன போடுவீங்க? கோ, கோ and take rest. இதில் ஏன் and போடுறோன்னா ரெண்டு வேர்பு வருது, சரியா? அதனால தான் கோ அதுக்கு அடுத்தால and போட்டுட்டு இப்படி எழுதணும். கோ and take rest. போய் மீன் வாங்கு, போய் மீன் வாங்கு. போனோடனே என்ன போட்டுருவீங்க? கோ போட்டுருவீங்க. கோ. அடுத்தது இங்கே என்னது? வாங்குன்னு ரெண்டு வேர்பு வருது. அதனால் கோ அண்ட் பை. வாங்குனா பை, பை ஃபிஷ், கோ அண்ட் பை ஃபிஷ். பஸ் ஸ்டாண்டுக்கு வா. வானா என்ன போடுவீங்க? கம். அப்போ பஸ் ஸ்டாண்ட், கம் டு த bus stand.
கம் டு த பஸ் ஸ்டாண்ட். அடுத்தது முன்னால் பார்த்தோம், இங்கே வாணி பார்த்தோம், இங்கே என்ன போட்டிருக்கேன், இங்கே வராத, இங்கே வராத. அப்போ என்ன போடணும்னா நெகட்டிவ் இது. அப்போ என்ன போடணும், டோன்ட். டோன்ட் கம் ஹியர். கம் ஹியர்னா இங்கே வா, டோன்ட் கம் ஹியர்னா இங்கே வராத, அங்கே போகாத. அப்போ நான் என்ன எழுதுவீங்க, டோன்ட் கோ தேர். டோன்ட் கோ தேர். இது வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். நீங்கள் போய் ஆங்கிலத்தில் பேசுங்க. ஆங்கிலத்தில் பேசுவீங்களா? அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், நீங்கன்னா இங்கிலீஷில் யூ. போங்கன்னா கோ, யூ கோ. ஆங்கிலத்தில் பேசுங்க, ரெண்டு verb வருது, அதனால் என்ன போடணும், and. யூ கோ and ஸ்பீக். ஸ்பீக்னா பேசு, ஆங்கிலத்தில், அதனால் இன் இங்கிலீஷ். யூ கோ அண்ட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாத கடைசிக்குள்ளால் நீங்கள் ஃப்ளூயண்டாக இங்கிலீஷில் பேசிடலாம். தேங்க்யூ.